Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the DSA series, நம்ம quick start பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து merge start பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இட் இஸ் கோயிங் டு பி சிமிலர் அப்ரோச் இன் த சென்ஸ் தட் இதுவும் வந்து கொஞ்சம் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அண்ட் merge start மாதிரியே இங்கேயும் வந்து n-log and time காம்ப்ளெக்சிட்டியில் தான் இருக்க போகுது இந்த ஸ்டார்டிங் அல்காரிதமும். அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக எப்படி இது n-log வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். லைக் இட்ஸ் த சேம் லாஜிக் பிஹைண்ட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. merge startல எப்படி வருதோ அதே மாதிரி இங்கேயும் தான் n-log அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் we can go and implement it. சப்போஸ் merge start பார்க்கலன்னா அது முதல்ல பார்த்துட்டு வாங்க. ஓகே, கம்மிங் டு குவிக் ஸ்டார்ட். குவிக் ஸ்டார்ட்டை குவிக்காக பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தா ரொம்ப பூமர் ஜோக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த குவிக் ஸ்டார்ட்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிவட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் எடுக்க போகிறோம். அண்ட் அந்த பிவட் எலிமெண்ட்டை வச்சு அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த அரே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவிக் ஸ்டார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பைனரி அரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். பைனரி அரே அப்படின்னா பேசிக்லி அதில் 1 or 0 மட்டும் தான் இருக்குது அந்த அரேல. இப்போ இந்த அரேயை வந்து ஐ நீட் அ ரிசல்டன்ட் அரே, ஒரு அவுட்புட் அரே. எப்படின்னா இதில் இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே டு த லெஃப்ட் இருக்கணும், 1 எல்லாமே டு த ரைட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ வேணும் எனக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0 0 1 1 இப்படி வரணும் எனக்கு அவுட்புட். ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ 2 pointer அப்ரோச். ஓகே, 2 pointer அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சைடில் இருந்து ஒரு பாயிண்டர் வச்சுப்போம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த சைடில் இன்னொரு பாயிண்டர் ஜே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும், இந்த ஐயில் வந்து அதாவது லெஃப்ட்ல இருந்து வர்ற பாயிண்டர் வந்து ஒரு 1 என்கவுண்டர் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு சிச்சுவேஷன். அதாவது இந்த இடத்துல 1 வரக்கூடாது, இருக்கக்கூடாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடில் 0 வரக்கூடாது, இருக்கக்கூடாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு இது என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். அந்த 0வை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 1 அங்கே கொண்டு போயிடணும். ஓகே, இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஐ ஜே ரெண்டுத்தையுமே வந்து அடுத்த ஸ்டெப் நவட்டி வச்சுருவீங்க. ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஜே மைனஸ் மைனஸ்னு போகும். அகைன் செக் பண்ணும், இது 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, கரெக்டு தான். அப்போ என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்னொன்று டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே பாயிண்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த லூப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வி கேன் ஸ்டாப் தட். இப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் அரே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் ஃபுல்லாக 0வும் ரைட்டில் ஃபுல்லாக 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு அரே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து மூவ் ஜீரோஸ் டு த லெஃப்ட்னு நினைக்கிறேன். இந்த பேரில் ஜிஎஃப்ஜி ப்ராக்டிஸில் ஒரு கொஸ்டின் இருக்கும், டைம் இருக்குதுன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம குவிக் ஸ்டார்ட்டில் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் அரே வந்து எடுத்துக்கிறேன், அன்சார்ட்டட் அரே. அதை நம்ம குவிக் ஸ்டார்ட் லாஜிக்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 5 3 8 4 2 7 1 10 அப்படின்னு ஒரு அரே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த அரே தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேர் இஸ் நோ பர்டிகுலர் ரீசன் டு சூஸ் திஸ் அரே. உங்களுக்கு எந்த அரே வேணுமோ எடுத்துக்கோங்க. சரியா, இப்படி இருக்கிற அரேல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸ் வந்து வரைஞ்சிக்கோ. 0 1 2 3 4 5 6 7. ஸோ ஐ திங்க் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இவன் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கான்ல, கீழே வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதிலிருந்து நீங்கள் ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம பிவட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிவட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த பிவட் வந்து ரேண்டமாக எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், நடுவில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ஆர் எனி ரேண்டம் எலமெண்ட் ஃப்ரம் திஸ் அரே யூ கேன் சூஸ் அஸ் பிவட் எலமெண்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பிவட் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இண்டெக்ஸ் கிடையாது, அந்த எலமெண்ட்டோட வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது இருக்கட்டும், வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த
ஸ்டார்டிங் ஆஃப் த அரே வந்து நான் லோ அப்படின்னு சொல்கிறேன், எண்டிங் ஆஃப் த அரே நான் வந்து ஹை அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டார்ட் எண்டுனாலும் வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளோட லாஜிக் என்னன்னா, இங்கே லெஃப்ட்ல இருந்து பார்த்துட்டு வரணும், ரைட்ல இருந்தும் பார்த்துட்டு வரணும். இந்த பிவட்டோட குட்டியான எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்கணும், பிவட்டோட பெரிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட்டில் இருக்கணும். இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ அதை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிவட்டோட வேல்யூ வந்து 5. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு லெஃப்ட்ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறேன், ரைட் சைட்ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஜேன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஹைலோ இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஹைலோ வந்து அந்த அரே எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அரே எங்கே எண்ட் ஆகுதுங்கிறத மட்டும் சொல்கிறதுக்காக தான். உள்ளுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஐஜேன்னு புதுசாக வேரியபிள்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிவட் வேல்யூவை விட பெரிய வேல்யூ ஏதாச்சும் இந்த சைடு இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ அந்த 5 வந்து பிவட் வேல்யூவோட பெருசாக இருக்குதா, இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ 5 இஸ் நாட் கிரேட்டர் தென் பிவட் வேல்யூ விச் இஸ் 5. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஜே பற்றி நம்ம ஒன்றும் யோசிக்கவே இல்லை, லெஃப்ட் சைடு இருக்கிற ஐயை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். இப்போ நான் அகைன் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா 3ங்கிற வேல்யூ, இந்த 3 இஸ் இட் கிரேட்டர் தேன் 5? நோ. அப்போ 3 வந்து லெஃப்டில் இருக்கலாம், பிகாஸ் 5ஓட குட்டியான எலமெண்ட்ஸ் எல்லாமே லெஃப்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ ஐயை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 8. இந்த 8ங்கிறது என் பிவட் வேல்யூவான 5ஐ விட பெருசாக இருக்குதா? 8 இஸ் கிரேட்டர் தேன் 5. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஐயை அப்படியே இங்கேயே நிப்பாட்டி வச்சுக்கணும். ஐ இங்கே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் வி ஹவ் ஃபவுண்ட் an element that is inappropriately located. இந்த இடத்துல இருக்கக்கூடாத ஒரு எலமெண்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐ வந்து அங்கே அப்படியே நிற்கட்டும். இப்போ ஜேக்கு வரலாம். இப்போ ஜே வந்து இந்த 10ங்கிற வேல்யூ பாயிண்ட் பண்ணுது. இப்போ 10 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 5. கரெக்ட் தானே? ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 5ஐ விட பெருசாக இருக்கணும். அசெண்டிங் ஆர்டர் தான் யோசிக்கிறோம். ஸோ ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 5ஐ விட பெருசாக இருக்கணும். இங்கே 10 வந்து கிரேட்டர் தேன் 5, நோ ப்ராப்ளம், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜே வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வருது. இப்போ பார்த்தா இங்கே 1 இருக்குது. இந்த 1 வந்து 5ஐ விட கம்பேர் பண்ணுறப்ப குட்டி. ஸோ 5ஓட குட்டியாக இருக்கிற நம்பர்லாம் என்ன இருக்கணும், லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், ரைட் சைடு வந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேவும் வந்து ஹாஸ் ஃபவுண்ட் an element which is inappropriately placed. இந்த எலமெண்ட்டும் வந்து தப்பான இடத்துல இருக்குது. ஐயும் வந்து தப்பான இடத்துல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, ஜேயும் தப்பான இருக்கிற எலமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். இந்த வேல்யூ இங்கே கொண்டு போகணும், இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். இந்த இடத்துல 8க்கு பதிலாக 1 வந்துடும், இந்த இடத்துல 1க்கு பதிலாக 8 வந்துடும். ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஐயவும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும், ஜே டிக்ரிமெண்ட் பண்ணிடணும், ரெண்டுமே மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ ஃபர்தராக திரும்ப நம்ம செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ, அதாவது லெஃப்ட்ல இருந்து வர்ற வேல்யூனா பிவட்டை விட கம்மியாக இருக்கணும். 4 இஸ் லெஸ் தென் பிவட், கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இப்போ 4 ஓகேனா என்ன பண்ணுறீங்க, ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறீங்க. ஐ வந்து இங்கே வந்துடுறான். ஐ இங்கே வந்துட்டான்னா என்ன அர்த்தம், 2ங்கிற வேல்யூ வி ஹேவ் ஃபவுண்ட். 2 வந்து இட் இஸ் லெஸ் தென் 5 விச் இஸ் ஓகே. ஸோ ஐ வர்றது எல்லாமே வந்து லெஸ் தெனாக இருக்கணும், லெஃப்ட்ல இருந்து வர்றது எல்லாமே லெஸ் தெனாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஓகே, அதனால அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த இதுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து கிரேட்டர் தேன் 5. ஸோ அப்போ ஐ என்ன பண்ணுது, ஐ வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு, தப்பான இடத்துல இருக்கிற ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ஐ வந்து அங்கேயே நிப்பாட்டி வச்சிடறோம். இப்போ ஜேயோட வேலை, ஜே வந்து இதே இதை கண்டினியூ பண்ணும். இப்போ ஜே என்ன செக் பண்ணுது, ஜேயும் வந்து இதே பொசிஷனில் இருக்குது. ஜே இஸ் கோயிங் டு செக் இஃப் 7 இஸ் கிரேட்டர் தேன் 5. 7 இஸ் கிரேட்டர் தேன் 5 தான். அப்போ இந்த நம்பர் பிரச்சனை இல்லை ஜேயை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவான், ஜே வந்து நான் வந்து முன்னாடி போயிடுவான். இப்போ திரும்ப ஜே செக் பண்ணுது, 2 வந்து கிரேட்டர் தென் 5 சொல்லி செக் பண்ணும். பிகாஸ் ஜே வந்து எப்பயுமே ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸை பார்க்க போது ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே 5ஓட பெருசாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல ஜே வந்து ஹாஸ் இட் ஃபவுண்ட் அ நம்பர் தட் இஸ் கிரேட்டர் தென் 5 கேட்டிங்கன்னா, பிவட்டோட பெருசாக ஒரு நம்பரானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு மிஸ்ஃபிட்டான நம்பரை வந்து கண்டுபிடிச்சிட்டு, ஸோ ஜே கண்டுபிடிச்ச நம்பரும் வந்து இன்னப்ராப்ரேட்டாக பிளேஸ்டு, ஐ கண்டுபிடிச்ச நம்பரும் இன்னப்ராப்ரேட்டாக பிளேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் நினைக்குதுங்க. அண்ட் இப்போ இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கலாம், பட் இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயும் ஜேயும் இன்டர்சேஞ்ச் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டான். ஐயும் ஜேயும் லெஃப்ட்ல இருந்து வர வேண்டிய வேரியபிள் ஐஏ, ரைட்ல இருந்து வர வேண்டிய வேரியபிள் ஜே. பட் என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக ஸ்வாப் பண்ணக்கூடாது, அப்ரப்டாக அங்கே கட் பண்ணிடணும்.
ஸோ இது ரெண்டுமே ஸ்வாப் ஆகி போயிடுச்சு. அதாவது ஐ இஸ் லெஸ் தென் ஜேவா அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஐ இஸ் லெஸ் தென் ஜேவா அங்கே ஒரு கண்டிஷன் வந்து இருக்குதா? இல்லை. ஐ லெஸ் தென் ஜேவா இல்லை. அப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்வாப் பண்ணீங்கன்னா திரும்ப உடச்சு விட்டுருவீங்க. ஓகே, பிகாஸ் ஐ ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த இடத்துக்கு ஜே போயிட்டான், ஜே ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த இடத்துக்கு ஐ போயிட்டான். அப்படி மாறி மாறி இப்படி போயிடுச்சு. ரெண்டு இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து வருது, தாண்டி இப்படி போயிட்டாங்க. அப்போ ஃபர்தராக வந்து செக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். பிவட்டா நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம பிவட்டா எடுத்தோம் இல்லையா, அதாவது லோ அப்படிங்கிற வேல்யூ, லோ அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கிற அந்த வேல்யூவை நம்ம பிவட்டா எடுத்தோம் இல்லையா, அதையும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? எப்போ இந்த மாதிரி ஐயும் ஜேயும் கிராஸ் ஆகி போயிடுச்சோ அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணிட்டு ஜேயோட வேல்யூவையும் லோவோட வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 2 வந்துடும், இந்த இடத்துல 5 வந்துடும். ஓகேவா? 2 and 5 வந்துட்டு இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம பிவட்டாக சூஸ் பண்ண 5 அப்படிங்கிற வேல்யூ இது கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இது எப்படி கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, 5க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 5ஓட குட்டியாக இருக்குது, 5க்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 5ஓட பெருசாக இருக்குது. அப்போ 5 கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் என்ன வரும் உங்களுக்கு, ஆக்சுவலாக இது சார்ட்டட் அரேயாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 7 8 10 அப்படி தான் வரும். ஸோ அப்போ 5ஓட பொசிஷன் இது தானே, 5 கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடுச்சா? இதுதான் குவிக் சார்ட்டை அச்சீவ் பண்ணுற விஷயம். ஓகே, இப்போ குவிக் சார்ட்டில் இந்த ஒரு பாஸ் முடியுது இல்லை, இந்த ஒரு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிவட்டாக எந்த நம்பரை சூஸ் பண்ணீங்களோ, பிவட்டாக நம்ம இங்கே சூஸ் பண்ணது 5, அந்த பிவட்டு அதோட கரெக்டான பொசிஷனுக்கு போய் உட்காந்துரும். ஓகே, பிவட் அதோட கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு எலமெண்ட்டையாக எடுத்து நம்ம அதை பிவட்டாக அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த அரேயை சார்ட் பண்ணணும். இதுதான் அப்ரோச். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லோவில் இருக்கிறத எடுத்தோம் இல்லையா, இப்போ திரும்ப அகெயின் இந்த லோவில் இருக்கிறத எடுத்து அதே மாதிரி பண்ணணும். பட் என்ன ஒரு சேஞ்ச்னா, நம்ம மெர்ஜ் சார்ட்டில் பண்ண மாதிரி இதை டிவைட் அண்ட் கான்குவர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த 5 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு தெரியும். ஸோ இதை தொட வேண்டாம். இதுக்கு லெஃப்டில் இருக்கிற அரே பார்த்தீங்கன்னா இது ஒரு அரே தானே, இது ஒரு சப் அரே தானே. அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சப் அரே தான். இப்போ இங்கேருந்து எந்த எலமெண்ட்டும் இந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து எந்த எலமெண்ட்டும் இந்த சைடு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 5 கரெக்டான பொசிஷனில் இருக்குது, 5ஓட குட்டியான எலமெண்ட்ஸ் தான் இந்த சைடில் இருக்குது, 5ஓட பெரிய எலமெண்ட்ஸ் தான் இந்த சைடில் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக இந்த அரேயை ரெண்டாக பிரிச்சுட்டோம். அது ஈக்குவல் எலமெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரெண்டாக பிரிச்சதில் எந்த மாதிரி பிரிச்சிருக்கோம்னா, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே இதோட பெருசாகவும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இதோட குட்டியாகவும் பிரிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த அரேயை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக இதே அப்ரோச்சை திரும்ப திரும்ப ரிமைனிங் இருக்கிற அரேஸில் உங்களால் போட முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த சப்பரே, இந்த சப்பரேக்கு மட்டும் நம்ம திரும்ப குவிக் சார்ட் லாஜிக்கை அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதை திரும்ப இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஹை லோ ரெண்டுத்தையும் வச்சேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி இருக்கிற லோவை வச்சுக்கிட்டு இந்த அதாவது பிவட்டுக்கு முந்தின எலமெண்ட்டை ஹையாக வச்சுட்டு திரும்ப இதே லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. திரும்ப இதே லாஜிக்னா ஐ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஜே இங்கே ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப அதே லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ பிவட் என்ன ஆகும், புதுசாக ஒரு நம்பரை நம்ம பிவட்டாக வைக்கிறோம். அதே மாதிரி லோவில் இருக்கிற நம்பரான 2வை நம்ம பிவட்டாக அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஓகே, 2வை பிவட்டாக வச்சுட்டு நீங்கள் சேம் இதை திரும்ப கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 2 இஸ் 2 greater than 2 கிடையாது, greater than 2வா இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயை நகட்டிடுவீங்க. ஐ வில் நவ் பி பாயிண்டிங் அட் 3. இப்போ 3யை செக் பண்ணீங்கன்னா 3 வந்து greater than 2வா, ஆமாம். ஸோ அப்போ ஐ என்ன பண்ணிடுச்சு, ஒரு தப்பான நம்பரை, ஒரு மிஸ்மேட்சான நம்பரை வந்து கண்டுபிடிச்சிட்டு, இந்த பொசிஷனுக்கு இன்அப்ராப்ரியேட்டான நம்பரை ஐ வந்து கண்டுபிடிச்சிட்டு. பிகாஸ் பிவட்டை விட இது பெருசாக இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஸோ இது தப்பாக இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கமிங் டு ஜே என்ன பார்க்குறான், 4 பார்க்குறான். 4 இஸ் greater than 2வா, கரெக்ட். அது அப்போ அங்கேயே தான் இருக்கணும், பிகாஸ் ரைட் சைட்லேருந்து வரும். 4 greater than 2. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஜே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜே இதில் இருக்குது, 1ல் இருக்குது. 1 இஸ் greater than 2வான்னு செக் பண்ணுது, இல்லை 1 வந்து greater than 2 இல்லை. அப்போ ஜேயும் ஒரு மிஸ்மேட்சை கண்டுபிடிச்சிட்டு, ஐ ஜே ரெண்டுமே மிஸ்மேட்சை கண்டுபிடிச்சிட்டு,
அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயும் ஜேயும் கிராஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவீங்க. ஐ ஜே கிராஸ் ஆயிடுச்சா இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 1ம் இந்த இடத்துல 3யும் வந்துடுது. ஸோ 2 1 3 4ன்னு ஆயிடுது. இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணுவீங்கன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஜேயை டிக்ரிமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ஐ வில் பி இன்க்ரிமெண்டட், ஜே வில் பி டிக்ரிமெண்டட். ஸோ இப்போ ஃபர்தராக திரும்ப அதே கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, பட் ஃபர்தராக அதே கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐயும் ஜேயும் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக எதுவும் செக் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி ஐ பார்த்த எலமெண்ட்ஸ் தான் ஜே பார்க்க போகுது, ஜே பார்த்த எலமெண்ட்ஸ் தான் ஐ பார்க்க போகுது. அப்போ ஐஜே கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பிவட்டையும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணணும்னு சொன்னா, ஸோ பிவட்டையும் ஜேயும் நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். பிவட் என்னது, இந்த லோவில் இருக்கிற 2, ஜே என்னது இங்கே இருக்கிற 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா 1 2ன்னு மாறிடும். ஸோ இப்போ 1 2ன்னு மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பிவட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து சார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பிவட் எலமெண்ட் இஸ் நவ் சார்ட்டட், அதாவது இந்த நம்பர் இஸ் நவ் சார்ட்டட். ஸோ இப்போ இந்த நம்பர் சார்ட்டட்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத தனியாக குவிக் சார்ட்டுக்கு அனுப்பணும், இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத தனியாக குவிக் சார்ட்டுக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத தனியாக குவிக் சார்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா என்ன வரும், ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, சிங்கிள் எலமெண்ட் தான், அது கண்டிப்பாக சார்ட்டட் தான், அது ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத திரும்ப நீங்கள் குவிக் சார்ட்டுக்கு அனுப்புறீங்க. ரைட் சைடில் இருக்கிறத திரும்ப குவிக் சார்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து லோ, இது வந்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இந்த சப்பரே திரும்ப நம்ம குவிக் சார்ட்டுக்கு ரிகர்சிவாக அனுப்புகிறோம். ஸோ இது லோ, இது ஹை, இது ஐ, இது ஜே. இப்போ நீங்கள் இதே மாதிரி திரும்ப ரன் பண்ணுவீங்க. இதில் பிவட்டாக எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு, அதாவது 3யை நம்ம பிவட்டாக சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். 3 வந்து பிவட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம், இஸ் 3 greater than 3ன்னு செக் பண்ணுறோம். இல்லை, அப்போ என்ன ஆகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ அகைன் இந்த இடத்துல வந்து நீங்கள் திரும்ப செக் பண்ணுவீங்க, சாரி இந்த இடத்துல திரும்ப செக் பண்ணுவீங்க, 4 இஸ் 4 less than 3ன்னு செக் பண்ணுறீங்க, இல்லை. ஸோ அப்போ வந்து we have found a mismatched element. ஓகே, ஸோ இப்போ ஐ இருக்கிற பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வந்து mismatched element, இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். பட் அதே மாதிரி ஜேயும் ரன் ஆகணும் இல்லையா. இப்போ ஜே என்ன பண்ணுது, 4ல் இருக்குது, 4 வந்து greater than 3, அப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸ்விட்ச் ஆகி எங்கே போகுது, இந்த இடத்துக்கு போயிடுது, 3யை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ 3 பாயிண்ட் பண்ணுறப்ப 3 இஸ் greater than 3 செக் பண்ணுது, ஃபால்ஸு. அப்போ ஜேயும் என்ன சொல்லுது, நானும் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஜேயும் கிராஸ் ஆயிடுச்சு. ஐஜே கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்வாப் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஐயும் ஜேயும் கிராஸ் ஆயிடுச்சான்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் ஜே ஹேஸ் கிராஸ்ட், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்வாப் பண்ணக்கூடாது. ஸ்வாப் பண்ணாமல் வெளியே வந்துடணும். வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிவட்டை இந்த ஜேயோட ஸ்வாப் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ பிவட் இருக்கிறதும் இந்த பொசிஷன் தான், அண்ட் ஜே இருக்கிறதும் வந்து இந்த பொசிஷன் தான். ரெண்டுமே வந்து ஒரே எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த எலமெண்ட்டோடய ஸ்வாப் பண்ணீங்கன்னா அரே அப்படியே மாறாமல் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த போர்ஷனையும் நம்ம குவிக் சார்ட்டு கால் பண்ணிட்டோம், இந்த போர்ஷனையும் நம்ம குவிக் சார்ட்டு கால் பண்ணிட்டோம். இந்த போர்ஷன் இது ஆல்ரெடி பிவட் எலமெண்ட்டாக இருந்து கரெக்டாக சார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது கரெக்டாக சார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த லெஃப்ட் போர்ஷனுக்கு ஒரு குவிக் சார்ட்டும் ரைட் போர்ஷனுக்கு ஒரு குவிக் சார்ட்டும் கால் பண்ணியிருப்போம். ஓகே, ரிகர்சிவா இந்த சபரேக்கு ஒன்று, இந்த சபரேக்கு ஒன்று. இந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம கோத்ரூ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரைட்டு போர்ஷன், இப்போ இந்த ரைட்டு போர்ஷனில் திரும்ப நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே லோ வந்து இங்கே இருக்கும், ஹை வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த லோ ஹை இஸ் பேசிக்லி இந்த சப்பரே எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுங்கிறதுக்காக. தனித்தனியாக புது அரே கிரியேட் பண்ண வேண்டாம்ல, அதனால தான். ஸோ ஓகே, நான் எங்கே விட்டேன்னு தெரியல, தானாக வந்து லேப்டாப் ஸ்லீப் ஆகிட்டு ரெக்கார்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் கண்டினியூங் அகெயின். ஸோ இப்போ இந்த சப்பரேக்கு நீங்கள் திரும்ப குவிக் சார்ட் கால் பண்ண போகிறீங்க. அதில் வந்து இது லோவாக இருக்கும், இது ஹையாக இருக்கும். ஸோ அப்போ பிவட்டாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டான இந்த 7 வந்து அசியூம் பண்ணுவீங்க. 7 வில் பி பிவட். அண்ட் அதே மாதிரி ஐஜே வச்சுட்டு அதே ஆப்ரேஷன்ஸ் அதே மாதிரி திரும்ப கண்டினியூ ஆகும். ஓகே, இட்ஸ் ரிகர்சிவ், திரும்ப போகும். பட் இந்த இடத்துல அகைன் எல்லாமே வந்து சார்ட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் பிவட் சார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியில் என்ன பண்ணுவீங்க, இந்த போர்ஷன் ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது, இதுதான் பிவட்னு சொல்லி முடிச்சிருவீங்க. இதுக்கு லெஃப்ட்டில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ திரும்ப ரிகர்சிவ் கால் வந்து போனாலும் அது அங்கேயோட நிப்பாட்டிடும். ஸோ இப்போ மறுபடியும் இருக்கிற இந்த போர்ஷனும் இதே மாதிரி ஆகும். இது பிவட்னு சொல்லிட்டு இது கரெக்ட் ஆகும், இது பிவட்னு சொல்லிட்டு இதுவும் கரெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுமே கரெக்டான பொசிஷனில் போய் உட்காரும். ஸோ இதுதான் வந்து குவிக் சார்ட்டோட அப்ரோச்.
பேசிக்லி பிவட்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலமெண்ட்டை விட லெஸரான இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம், கிரேட்டரான இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம். ஐஜே வந்து கிராஸ் ஆனதுக்கப்புறம் பிவட்டையும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணி விட்றீங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா பிவட் வந்து கரெக்டான பொசிஷனில் போய் உட்காந்துரும். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற சப்பரே ரைட் சைடில் இருக்கிற சப்பரேக்கு ஃபர்தராக ரிப்பீட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்ரோச் வந்து இதுதான். இட் இஸ் சிம்பிள். பட் நம்ம இதை கோட் பண்ணி பார்க்கலாம். யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த லாஜிக் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் இன்டெலிஜியில் தான் இருக்கேன், அந்த லேப்டாப் இல்லை ஏன்னு கேட்காதீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ கிளாஸ். குவிக் சார்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த குவிக் சார்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து முதல்ல ஒரு அரே கிரியேட் பண்ணிடுவோமா. இந்த அரே வந்து நான் இங்கே வச்சிருக்கிற அதே இதே வச்சுக்கலாம். ஐயோ, இங்கே வச்சுருந்தது என்னென்னு மறந்து போச்சே. ஓகே, ஸோ ஒரு அரே வச்சுருக்கோமா, இதை வச்சுட்டு நம்ம குவிக் சார்ட்டை கால் பண்ணணும். பட் அகெயின் இங்கே வந்து ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுறோம். இந்த சப்பரே இருக்குன்னா அதில் பிவட்டை கண்டுபிடிச்சி அந்த பிவட்டை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறது ஒன்று பண்ணுறோம். அகெயின் ரிகர்சிவ் கால் பண்ணுறதுக்கு இன்னொன்று பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதை ரெண்டு மெத்தடாக எழுத போகிறோம். முதல்ல வந்து நான் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிடுறேன். ஓகே, பப்ளிக் இன்ட் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் ஸ்பெல்லிங் தப்பா? பார்ட்டிஷன், யா, ஐ திங்க் இட் இஸ் ஓகே. அண்ட் இதை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாகவே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக். அண்ட் இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ண போகுது, முதல்ல அரே வாங்க போகுது. அண்ட் அரேயோட சேர்த்து நம்மளோட லோ அண்ட் ஹையையும் வந்து வாங்க போகுது. லோ ஹை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஸ்டார்ட் எண்டுன்னு பேர் வச்சுக்கோங்க, உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல பிவட்டாக ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிவட் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லோவை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை நம்ம வந்து லோ தான் சூஸ் பண்ணணும், அரே ஆஃப் ஜீரோவை சூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு வர்ற சப்பரே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. இடையில இருக்க ஒரு 2 எலிமெண்ட் கூட உங்களுக்கு சப்பரேயாக வரலாம். ஸோ உங்களுக்கு வர்ற அரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அந்த சப்பரேயில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னு எடுக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அரே ஆஃப் லோ. ஸோ பிவட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதான். ஸோ வந்து ஐஜேன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வேணும். லோ ஹை வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸாக வந்துட்டு, ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஐயை வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா லோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஜே வந்து நம்ம ஹையாக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பிவட்டுக்கு லெஃப்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து குட்டியாக இருக்கணும், ரைட்டில் இருக்கிறது எல்லாமே பெருசாக இருக்கணும். மிஸ்மேட்ச் ஆகிற ஒரு பேர் கண்டுபிடிச்சோன்னா ஸ்வாப் பண்ண போகிறோம், அதுதான் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி டோட்டலாக வெளியே வந்து வேற ஒரு லூப் வைப்போம். இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒயில் ஐ இஸ் லெஸ் தென் ஜேவாக இருக்கிற வரைக்கும் தான் பண்ணணும். ஒயில் ஐ லெஸ் தென் ஜேங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது அவங்க கிராஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதுதான் ஒயில் ஐ லெஸ் தென் ஜேயாக இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐயை எடுத்துக்கிட்டு ஒரு இதாக நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு கொண்டு வர போகிறோம், அன்லெஸ் அந்த நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒயில் ஐ இஸ் i is less than high அப்படின்னு சொல்லி முதல்ல வச்சுக்கிறேன். பிகாஸ் அதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அண்ட் அரே ஆஃப் i is less than or equal to வச்சுக்கோம், less than or equal to pivot. ஓகே, இப்போ அரே ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அடுத்ததுக்கு போ, இங்கே எதுவும் உனக்கு இது வந்து கரெக்டான நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறோம். எதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவட்னு கொடுக்குறேன் அப்படின்னா, பிவட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே அதை சூஸ் பண்ணி வச்சிடும், அதுவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்வாப் பண்ணி தள்ளி விட்டுரும். ஸோ அதனால தான் வந்து அரே ஆஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவட்டுங்கிற கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவட்டாக இருந்துச்சுன்னா இது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயை வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். அண்ட் இந்த ஐ லெஸ் தென் ஹை அப்படிங்கிறத நான் வந்து எதுக்கு செக் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எண்டுக்கு வரைக்கும் இது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதனால வந்து நான் செக் பண்ணுறேன். அது நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹையை கூட வச்சுக்கலாம். பிகாஸ் ஹை வந்து நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸாக வாங்கிக்குவோம், லாஸ்ட் நம்பராக, ஐ மீன் லென்த் ஆஃப் தி அரேயாக வாங்குறதுக்கு பதிலாக லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு வாங்கிப்போம், அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜேயும் ஹையில் இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை, ஏன்னா அதை தாண்டி போயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆகிடக்கூடாது, அண்ட் இந்த அறையை தாண்டி வெளியே வேற அறைக்கு போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணிட்டோமா, இதே மாதிரி நம்ம ஜேக்கு ஒரு லூப் வந்து போடணும். ஸோ ஒயில்
சாரி இதை வந்து நான் டோட்டலாக வெளியே கொண்டு வந்துட்டேன். இது இங்கே கிடையாது, இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே, பட் இன்சைட் தட் அவுட்டர் ஃபார் லூப். ஸோ அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வைல் ஜே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோ, பிகாஸ் லோவை தாண்டி இந்த பக்கம் அது போயிடக்கூடாது, அண்ட் அரே ஆஃப் ஜே கிரேட்டர் than பிவட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜே மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பிவட், இங்கே வந்து கிரேட்டர் than பிவட்டாக இருக்கணும். ஓகே, இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஹேஸ் ஃபவுண்ட் அ நம்பர், ஜே ஹேஸ் ஃபவுண்ட் அ நம்பர்னு அர்த்தம். ஜே ஹேஸ் ஃபவுண்ட் அ மிஸ்மேட்சிங் நம்பர், ஐ ஹேஸ் ஃபவுண்ட் அ மிஸ்மேட்சிங் நம்பர். அப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். இப்போ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன்? நம்ம வந்து ஐ ஜே கிராஸ் ஆகலையாங்கிறத செக் பண்ணணும். ஸோ இஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஜேவா இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்வாப் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்வாப் ஆஃப் அரே ஆஃப் எதை ஸ்வாப் பண்ணணும்? ஐயவும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணணும். ஐ கமா ஜே. இப்போ வந்து ஸ்வாப்புங்கிற மெத்தட் வந்து ஜாவாவில் கிடையாது, C++ல வந்து உங்களுக்கு பில்ட்டுனாக இருக்கும். பட் வாட் யூ வில் டூ இஸ் நம்மளே வந்து ஒரு ஸ்வாப் மெத்தட் வந்து எழுதிக்கலாம். ஸோ அது வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ண வேணாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்வாப் ஒரு எளிமையாக எல்லா லாஜிக்கும் உள்ள இடத்துல இந்த இடத்துலயே போட வேண்டாங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ இது என்ன வாங்க போகுதுன்னா, ஒரு அரேயை வாங்க போகுது, வாங்கிட்டு 2 இண்டெக்ஸ் வாங்க போகுது, ஐ கமா ஜே. இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணிட்டோம், அண்ட் அரே ஆஃப் ஐ இருக்கிற இடத்துல அரே ஆஃப் ஜே போட்டுட்டோம். அரே ஆஃப் ஜேல வில் கெட் டெம்ப் பேக் இன். ஓகே, ஸோ திஸ் வில் ஸ்வாப். அந்த அரே எந்த அரே ஆர்குமெண்ட்டாக வருதோ அந்த அரேல இருக்கிற ஐ அண்ட் ஜே பொசிஷனை வந்து இது ஸ்வாப் பண்ணிடும். ஓகே ஃபைன். இந்த ஸ்வாப் அப்படியே நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இவன் ஒழுங்காக வேலை பார்ப்பான். ஸோ ஐ லெஸ் தென் ஜேவா இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்வாப் பண்ணணும், இல்லைனா நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஜே மைனஸ் மைனஸ் கொடுக்கலாம். பட் அது கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அடுத்த இட்ரேஷன்லேருந்து திரும்ப இந்த ஒயில் லூப் வந்து விட்ட இடத்துல இருந்து தான் ஐயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போகுது. ஸோ அது கொடுக்கறது கொடுக்காது வந்து இஸ் ஆப்ஷனல். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த லூப் போட்டு வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஜே கிராஸ் ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். அண்ட் அப்படி வெளியே வர்றது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜேயோட இண்டெக்ஸையும் பிவட்டையும் ஸ்வாப் பண்ணணும் இல்லையா? ஸோ அகெயின் இங்கே வந்து இன்னொரு ஸ்வாப் கொடுக்குறேன். ஏஆர்ஆர் கமா ஜே கமா பிவட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னா லோவை தான் வந்து நம்ம பிவட்டை அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஜே கமா லோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பாஸ் ஆகிடும், பிவட் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மெத்தடை எதுக்காக இன்டீஜர் ரிட்டர்ன் டைப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா, எந்த இண்டெக்ஸில் பிவட் இருக்குங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஜே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் ஜேவையும் லோவையும் தான் ஸ்வாப் பண்ணிட்டோம், லோவில் இருந்த பிவட் இப்போ ஜேக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஜே நவ் ஹேஸ் த பிவட். இந்த ஜேயோட இண்டெக்ஸை நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, இது ரிகர்சிவ் காலாக திரும்ப திரும்ப பண்ணுறப்ப பிவட் இருக்கிற பொசிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம், பிகாஸ் அது சார்ட்டட் கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு திரும்ப ஒரு காலும், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு திரும்ப ஒரு ரிகர்சிவ் காலும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஜேயை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். So the partition is the most important method. With that completed, we'll move to the next method, which is the method quicksort. So public static void quicksort இது வந்து ஒரு அரே ஆர்குமெண்டா வாங்குது, கமா int low கமா int high. So low high வந்து இங்கேயே நம்ம வாங்கணும், because this will be a recursive method. இந்த குவிக்சார்ட் மெத்தடே திரும்ப திரும்ப கால் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இஃப் லோ இஸ் லெஸ் தென் ஹையாக இருந்தால் மட்டுமே நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், இல்லை அப்படின்னா உடனே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இஃப் லோ இஸ் லெஸ் தென் ஹை, லோ ஈக்குவல் டு ஹைனா கூட நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம். லோ ஈக்குவல் டு ஹைனாலே அது 1 எலிமெண்ட் இருக்கிறதுன்னு தெரியும், அப்போவே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ லோ லெஸ் தென் ஹையாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, பார்ட்டிஷன் மெத்தடில் டோட்டல் அரேயை நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா?
ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் இன்புட்டாக வர்ற மொத்த அரே லோ ஹை அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி விட்றேன். அதுலேருந்து வந்து நம்மளுக்கு பிவட் வந்து கிடைக்கும். பிவட்டோட இண்டெக்ஸ் என்னன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், பிவட்டோட இண்டெக்ஸ் கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது சார்ட்டட்னு அர்த்தம். இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சப்பரே ரைட் சைடில் இருக்கிற சப்பரேக்கு திரும்ப நம்ம குவிக் சார்ட் கால் பண்ணணும். ஸோ இப்போ குவிக் சார்ட் ஆஃப் ஏஆர்ஆர் கமா லெஃப்டில் இருக்கிற சப்பரே நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, உங்களோட லோவில் ஸ்டார்ட் ஆகி பிவட் -1 வரைக்கும் போகணுமா, பிவட்டோட இண்டெக்ஸ் -1 வரைக்கும் போகணுமா, பிகாஸ் பிவட் இஸ் சார்ட்டட். ஸோ பிவட்டோட இண்டெக்ஸ் -1 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகணும் லோவில் ஸ்டார்ட் பண்ணி. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற சப்பரேனா என்ன பண்ணுவீங்க, அரே கமா பிவட் +1 ஸ்டார்ட் பண்ணி ஹை வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ திஸ் வில் பி லெஃப்ட் சப்பரே அண்ட் தட் வில் பி ரைட் சப்பரே. ஓகே, ஸோ இதே மாதிரி அது திரும்ப திரும்ப ரிகர்சிவாக கால் ஆகும். அரே இண்டெக்ஸ் 1, அதாவது அரேயோட சைஸ் வந்து 1ன்னு வருது அப்படின்னா இந்த லோ லெஸ் தேன் ஹை அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கால் போகாது, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரைட். நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு வில் சி அகெயின். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் ஆர்ட்டில் ஏஆர்ஆரை கால் பண்ணுறேன், லோவாக 0ன்னு கொடுக்குறேன் அண்ட் ஹையில் வந்து அரே டாட் லென்த் -1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அரே டாட் லென்த் -1 கொடுக்குறேன் பிகாஸ் நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த அரேயை வந்து சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அரேஸ் டாட் toString ஆஃப் ஏஆர்ஆர். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம், பிரச்சனை எதுவும் வராமல் இருந்தால் நல்லது. 1 2 3 4 5 7 8 10 சூப்பர். ஸோ குவிக் சார்ட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட்டை வச்சுட்டு இதை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இந்த அரே எப்படி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பெட்டராக பார்க்கலாம். டீபக் மோடில் ரன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் டீபக் மோடுங்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும், அதுக்காக தான். ஸோ இப்போ அரே வந்து நம்மளுக்கு அப்படியே இங்கே காட்டுது 5 3 8 4 2 7 1 10 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குவிக் சார்ட்டை நம்ம கால் ஆகுறப்பையும் அந்த அரே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப்பு வருது, பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருது. ஓகே, எதனாலனா நான் இங்கே வேற ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுக்கல, ஐ வில் ஆட் பிரேக் பாயிண்ட்ஸ் ஹியர் ஆஸ் வெல். ஓகே, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட்டு, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட்டு, இங்கே அண்ட் இந்த மெத்தடுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்டு, இந்த லூப்புக்கு நிறைய பிரேக் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். லெட் அஸ் டீபக் திஸ் அகேன். ஸோ இந்த அரே 2 இருக்குது. அடுத்து உள்ளே போனது அப்படின்னா இந்த குவிக் ஸ்டார்ட் மெத்தட் கால் ஆயிடுச்சு. இப்போ குவிக் ஸ்டார்ட் மெத்தட் கால் ஆகுறப்ப லோவில் 0னும் ஹையில் வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. லோவில் 0 எதுக்காக வருதுன்னா நம்ம இங்கே பாஸ் பண்ணதே 0 தான். அண்ட் ஹையில் 7ங்கிறது பிகாஸ் அரேயோட லென்த் வந்து 8, லென்த் -1ங்கிறதுனால ஹையில் 7 அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோடனே இங்கே பிவட்டுக்கு என்ன பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பிவட்டுக்கு இந்த அரே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு ஹைக்கு வந்து 7ம் லோக்கு வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவும் திரும்ப பாஸ் ஆகுது. ஸோ த ஹோல் அரேயை வந்து நம்ம பார்ட்டிஷன் மெத்தடுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் போனால் பார்ட்டிஷன் மெத்தடுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இந்த பார்ட்டிஷன் மெத்தடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரே அப்படியே வந்திருக்கு, லோவில் 0 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த அரேயோட லோ 0, அதாவது இந்த 5ங்கிற வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் பிவட், அப்படி தானே. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போனால் லோவில் வந்து 0 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, அதை வந்து நம்ம ஐயில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹையில் இருக்கிற 7ஐ வந்து ஜேக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே மேலே வந்துச்சு பாருங்கள், பிவட்டில் வந்து 5ங்கிற வேல்யூ இருக்குது, ஐ இஸ் 0. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் இங்கே ஜேயோட வேல்யூ கொட்டு, ஜே இஸ் ஈக்குவல் டு 7 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 7. அப்போ இந்த கண்டிஷன் ஆப்வியஸ்லி ட்ரூ தான். ஸோ உள்ள ஸ்டெப் இன் ஆகும். உள்ள ஸ்டெப் இன் ஆச்சுன்னா இந்த அனதர் வைல் கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி செக்ட். ஸோ ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹைன்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ என்ன, அது வந்து 0. ஹையோட வேல்யூ என்ன, இங்கேயே வந்து பார்த்துருப்போம் 7ங்கிற வேல்யூ. ஸோ அது வந்து வெல் வித்தின் த ரேஞ்ச் தான் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபர்தராக இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கா, சூப்பர். சரி, ஓகே. ஸோ ஐ 0, பிவட் 5, ஹை 7 இருக்குது. ஸோ என்ன ஆகுது, ஐ ++ ஆகிடும். ஓகே, ஐ ஸ்டெப் இன், ஐ இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அடுத்த இட்ரேஷன் திரும்ப வரும். ஸோ இப்போ திரும்ப வந்துருச்சு, அகைன் செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் இஸ் ஸ்டில் ட்ரூ.
ஓகே, கண்டிஷன் இஸ் ஸ்டில் ட்ரூ. ஐயோட வேல்யூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆயிடுச்சு பிகாஸ் we are in the செகண்ட் இட்ரேஷன். ஸோ இது திரும்ப திரும்ப போகும் until it finds a mismatched number. ஓகே, இப்போ i is equal to 1 இது திரும்ப அப்டேட் ஆகி i is equal to 2ன்னு ஆயிருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே i equal to 2ல it has found a number that is mismatching. ஓகே, ஸோ இப்போ i equal to 2ல இருக்கிற நம்பர் என்னது? இண்டெக்ஸ் 2ல இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ இப்போ இந்த 8ங்கிறது பிவட்டை விட பெரிய நம்பர், பட் வந்து ஐ சைடில் வருது, அதாவது லெஃப்ட் சைடில் வருது. ஸோ அது தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா i equal to 2ல இந்த லூப் விட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ 2 is something that has to be swapped. இப்போ அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற லோ ஈக்குவல் டு ட்ரூ இது ஓகே, இதை அப்படியே செக் பண்ணுறோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்குறோம். ஜே மைனஸ் மைனஸ் திரும்ப திரும்ப இதுக்கு ரன் ஆகும். ஜே வந்து 7ஆக இருக்குது, விச் இஸ் ஃபைன். அடுத்ததுக்கு போகுது. அப்புறம் 6 ஆகுது. 6 ஆனதுக்கப்புறம் இட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் த லூப். எதனால் அப்படின்னா 6ல் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 வந்து ரைட் சைடில் வருது. அது வந்து தப்பான நம்பர் பிகாஸ் ரைட் சைடில் பிவட்டோட பெருசாக தான் இருக்கணும். பிவட் இஸ் 5. ஸோ 1 வருதுங்கிறதுனால J6I2 இந்த ரெண்டுமே வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து ஸ்வாப் ஆகணும். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஸ்வாப் மெத்தடுக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட்டை வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா i is less than jங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குதா? 2 is less than 6 தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். ஸோ ஸ்வாப்புக்கு கால் ஆகுது. இந்த அரேயை ஸ்வாப் பண்ணு, இண்டெக்ஸ் 6ஐயும் இண்டெக்ஸ் 2ஐயும் ஸ்வாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஸ்வாப் மெத்தடுக்குள்ளே வந்துட்டோம். ஸ்வாப் மெத்தடுக்குள்ளே i is equal to 2, அதாவது இதில் இருக்கிற 2ங்கிறது என்னது, 8ங்கிற வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் டெம்ப். ஸோ டெம்பில் வந்து 8ன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த அரே இருக்கிறோட இந்த இடத்துல வந்து 1 வில் பி ஸ்டோர்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அது டிபிக்கல் ஸ்வாப்பிங். ஓகே, டெம்பில் இருக்கிற 8ஐ தூக்கி நம்ம அந்த இடத்துல போடுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரே வந்து எப்படி ஸ்வாப் ஆகிருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 8ன்னு இருந்துச்சு, இங்கே 1ன்னு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் இட் இஸ் 5 3 1 4 2 7 8 10 அப்படிங்கிற மாதிரி ஸ்வாப் ஆகிடுச்சு எலமெண்ட்ஸ் ரெண்டும். ஓகே, ஸோ இப்போ திரும்ப போனோம்னா மறுபடியும் அதே லைனுக்கு போகுது. இந்த இடத்துல we are getting the swapped array 5 3 1. கரெக்டாக அந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க, ஸ்வாப் ஆன ரெண்டு நம்பர்ஸும் 5 3 1 4 2 7 8 10 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா அடுத்த இட்ரேஷன். ஸோ இப்போ ஒரு நம்பர் முடிச்சிட்டோம், திரும்ப we are continuing to do. So this is going to keep happening. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே நிற்கிறான் அப்படின்னா i equal to 5ல நிற்கிது. ஸோ இப்போ i equal to 5 அப்படின்னா அந்த அரேல என்ன வேல்யூ அது? ஐ எம் கோயிங் டவுன் டு செக் தட். i equal to 5னா 0 1 2 3 4 5 இந்த 7ங்கிற இதுக்கு வந்துடுச்சு. ஓகே, 7ங்கிறது வந்துடுச்சுன்னா இது கொஞ்சம் இந்த சைடு தாண்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஜேல ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஜேயும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஜே வந்து எந்த இண்டெக்ஸ்னா 4th இண்டெக்ஸை வந்து சொல்லுது. ஓகே, 4th இண்டெக்ஸ்னா 0 1 2 3 4. அப்போ ஜே வந்து இந்த 2ங்கிற நம்பரில் இருக்குது, ஐ வந்து இதில் 7ங்கிற நம்பரில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து இது பண்ணுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு ஆயிடுது பிகாஸ் அது கிராஸ் ஆகி தாண்டி போயிடுச்சு. ஐ வந்து 5 ஆயிடுச்சு, ஜே வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ தே ஹேவ் கிராஸ்ட். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஸ்வாப் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸ்வாப் பண்ணாமல் வெளியே வருவீங்க. அண்ட் இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஒயில் லூப்பும் வந்து ஃபால்ஸ் ஆகிற போது பிகாஸ் ஐ அண்ட் ஜே ஹஸ் கிராஸ்ங்கிறதுனால வெளியே வந்துடும். அண்ட் அகைன் திரும்ப நீங்கள் என்ன ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிவட்டை உங்களோட ஜேயோட ஸ்வாப் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ 5 வில் பி ஸ்வாப்டு வித் வாட் எவர் த வேல்யூ ஆஃப் ஜே வி ஹேவ். ஜே வந்து இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ அது ரெண்டு ஸ்வாப் ஆகும். இப்போ இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ இப்போ டெம்பில் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். அண்ட் இங்கே ஸ்வாப் ஆகிட்டு திரும்ப இங்கே வர்றப்ப பார்த்தீங்கன்னா பிவட்டாக இருந்த 5 வந்து இங்கே போயிடுச்சு, 2 வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ 5 இஸ் நவ் ப்ராப்பர்லி சார்ட்டட் இன் இட்ஸ் பொசிஷன். ஓகே, அண்ட் இந்த இடத்துல பிவட் நீங்கள் ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் தடவை நீங்கள் போகிறப்ப இப்போ நம்ம இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து இங்கே வேலை ரிட்டர்ன் ஆகிடுச்சு. பிவட் வில் நவ் ஹாவ் அ வேல்யூ. ஸோ பிவட்டுக்கு வந்து 4ங்கிற வேல்யூ வந்துடுச்சு. ஸோ பிவட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் அது திரும்ப கால் பண்ணும். ஓகே, 0லேருந்து 0 தான் வந்து நம்மளோட லோ, பிவட்டுக்கு வந்து 4. அப்போ அந்த அரேல வந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வந்து திரும்ப அது கால் பண்ண போகுது. இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறேன், உங்களுக்கு அது கரெக்டாக காட்டும் பாருங்கள். இப்போ நம்ம குவிக்சார்ட் மெத்தடுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஹையோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 3ங்கிறது தான் வந்திருக்கு. அரே த ஹோல் அரே தான், பட் லோ 0 ஹை 3ன்னு வந்துட்டு. ஸோ லோ 0னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹை 3னா 0 1 2 3 இந்த எலமெண்ட் வரைக்கும் தான் வரும். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த சப்பரே நம்ம அப்படியே விட்டுறோம். ஸோ 2 3 1 4ங்கிற அரேல தான்
இங்கே நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி அது வந்து அடுத்தடுத்து இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இன்டெலிஜியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்து இந்த ஆல்காரிதத்தை நீங்கள் கோட் பண்ணி ஒரு தடவை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். நான் நிறைய பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சதுனால எக்ஸிக்யூஷன் முடிய மாட்டான். I'm just going to remove those breakpoints and run this now. Okay, we are getting a sorted array. This is the quick sort approach. Okay, ஸோ அதான் நீங்கள் அகைன் இந்த பிவட்டை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டில் குழப்பமாக இருக்குது அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் டேப்லெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற போர்ஷனை திரும்ப பாருங்கள். கோட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டீபகர் வச்சு நீங்களே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அது எப்படி மியூட்டேட் ஆகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். யூ கேன் ஃபாலோ அலாங் வித் யுவர் பென்சில்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் ஆஸ் வெல். அது அந்த அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறப்ப என்னங்கிற மாதிரி நீங்களே பார்த்து இது பண்ணலாம். ஆக்சுவலி முன்னாடிலாம் நான் 1980 படித்தேன். எனக்கு இந்த டீபகர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் நோட் புக் வச்சு உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். ஒரு ஸ்டெப்பும் அடுத்தடுத்து இது என்ன மாதிரி மாறும் அப்படின்னு அறையை திரும்ப வரைஞ்சு எழுதிட்டு இருப்பேன். பட் டீபகர் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். ஓகே, கமிங் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து நான் n log n அப்படின்னு சொன்னேன். இது n log n எதுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ இந்த டோட்டல் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த அரேல ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு எலமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து பிவட்டாக வச்சு அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது திரும்ப 2 அரேயாக மாறுது. ஓகே, பட் 2 ஸ்மாலர் அரேயாக மாறுது. ஐ திங்க் இதில் நிறைய வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய டப்பா வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ 2 ஸ்மாலர் அரேயாக மாறுது அண்ட் இது அதுக்கப்புறம் திரும்ப 2 ஸ்மாலர் அரேயாக மாறும். ஓகே, அதில் பிவட் எப்படிங்கிறத பொறுத்து வேறு மாதிரி அது பிரிய போகுது. பட் தட் டசன்ட் மேட்டர். 2 ஸ்மாலர் அரேயாக மாறும். இது ஃபைனலாக இன்னொரு 2 ஸ்மாலர் அரே. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்தாலே அந்த ட்ரீயோட ஹைட் வந்து log n அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் வருதுனாலே log n தான் இருக்கும். நம்ம பைனரி சர்ச் பார்த்துருப்போம் இல்லையா. பைனரி சர்ச்லேயும் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரீ இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுவுமே வந்து log n டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் ஹவு திஸ் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ ஸோ log n வருது இல்லையா. அண்ட் ஒரு தடவை என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ள அந்த ஐஜே லூப் வச்சு திரும்ப ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு ஒரு n டைம் காம்ப்ளெக்சிட்டி போட்டிங்கன்னா n into log n தான் வந்து வரும் இந்த குவிக் சார்ட்டுக்கு. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு வாட் மர்ஜ் சார்ட்லையும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். 2 சார்ட்டட் அரேயை மர்ஜ் பண்ணுறதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி வரப்போகுது இல்லையா. சபரையாக பிரிஞ்சு குட்டி குட்டியாக போகும். ஸோ அதுக்கு ஒரு log n into log n அப்படிங்கிற மாதிரி வரும். இது உங்களுக்கு டீட்டெயில்டாக அனாலிசிஸ் அப்படின்னா நீங்கள் தியரிட்டிக்கலாக நான் அட்வான்ஸ் அல்காரிதம்ஸ்னு நெக்ஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி தியரிட்டிக்கலாக டிரைவ் பண்ணணும், டிரைவேஷன் மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இவங்க உட்காந்து எழுதுற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும். அது வேணால் நம்ம கவர் பண்ணலாம். பட் யூ வில் ரேர்லி யூஸ் தட். உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு இன்ட்யூஷன் இருந்தாலே யூ கேன் ட்ரை டு கெஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஜென்ரலி இந்த மாதிரி சபரையாக போகுது அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு log n, அந்த ட்ரீயோட ஹைட் வந்து log n இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வந்து யூ ஆர் டூயிங் ஃபார் லூப் ஆர் வைல் லூப் தட் இஸ் டேக்கிங் n டைம்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி n log. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் குவிக் சார்ட் அண்ட் இட் இஸ் குவைட் இன்டுவிட்டிவ். ஒரு நாவலான ஒரு அப்ரோச் தான் இந்த பிவட் வச்சு பண்ணுறது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிவட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனாலும் பிவட்னு கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் யர் கோட் வேர்ட். பட் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா திஸ் வில் ஹிட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து ஐ திங்க் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் ஆர் டன். நம்ம வந்து திரும்ப வில் கெட் பேக் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம கிராஃப்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ see you in the next episode. Bye for now.